இப்ப கேபி பாலா வந்து ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரூ. 100 சம்பாதிச்சா ரூ. 90 இந்த மக்களுக்கு கொடுக்கணும், சொசைட்டிக்கு கொடுக்கணும். அது என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். ஒரு சாதாரண பையன் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசை தான். யாராவது வந்து ஒரு சொல்லுது ஒரு 1000த்துல ஒருத்தனுக்கு, இன்னும் சொல்ல போனா லட்சத்துல ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஆசை தான். யாருக்கோ வச்சுக்கணும்ன்ற ஒரு கேரக்டர், ஒரு ரேரான ஒரு பழமொழியே உண்டே, தனக்கு போக தான் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரேரான கேரக்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ சின்ன சின்ன உதவிகளை அடுத்தடுத்து தொடர்ந்து செய்கிறாரு. செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்லுது, வீடியோ ஆக்கப்பட்டு இது வந்து இன்ஸ்டா, இந்த மாதிரி யூடியூப் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ யாரா இந்த பையன் கேபி பாலா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசில் எழுது. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேபி பாலா அடுத்தபடி நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது முதல்ல வந்து ரூ. 100 கொடுத்தவர் அது 1000 மாத்துறாரு, 1000 10,000 மாத்துறாரு. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அபினவ்னு ஒரு நடிகர், இந்த துள்ளுவதோ இளமை படத்தில் ரொம்ப மோசமா இருக்காரு, ரொம்ப மோசமான லிவர் ஃபெயிலியர்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு 1 லட்சமோ என்னமோ கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இது தனுஷ் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அவர் ஒரு வருமானத்துல ஒரு 5 லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்காரு அந்த அபினவுக்கு. அது வந்து எப்படின்னா தனுஷ் அவர் கோடிகள்ல சம்பாதிக்கிறாரு, ரூ. 5 லட்சம் அவர் கொடுத்துருக்காரு. அந்த பார்வையோட முடிஞ்சு போகுது. கேபி பாலா அப்படின்னும் போது இவர் எதுக்கு போய் 1 லட்சம் கொடுக்குறாரு? இவருக்கு எங்க இருந்து வருது? யாருக்காவது உடம்பு முடியலன்னா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு போய் நிக்கிறாரு. சரி, நீ இருக்கிறது ஓகே, நீ எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிறது ஓகே. இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீ உதவி செஞ்சிட முடியுமா? அது முடியாதுங்கிறது வேற விஷயம். பட் உன் கண்ணுக்கு படுறவங்களுக்கு நீ உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட போய் நீங்க உதவி செய்றீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு பணம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தடுத்து மக்கள் மனசுல எழ ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, இந்த காணொளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் வீடியோ. நீங்க எந்த வீடியோ வேணா எடுத்து பாருங்க, ஷார்ட்ஸா நிறைய வரும். அது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து கேபி பாலா டக்குன்னு மறைஞ்ச மாதிரி உள்ள வருவாரு. யாராவது ஒரு ஆளு ஒரு அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வருவாரு. ஒரு சட்டை அயன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிப்பாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டையை அயன் பண்ணி வாங்கிட்டு போகும்போது ஒரு 1 லட்சத்தை கையில கொடுத்துட்டு போவாரு. ஸோ இந்த 1 லட்சத்தை கையில கொடுத்துட்டு போறாருன்னா அவர் பார்ப்பாரு, இவர் காலில் விடுவார். யார்? அந்த வயதானவர். அவருக்கு ஒரு 60 65 வயசு இருக்கும். தம்பி நீங்க தான் தெய்வம் அப்படின்னு கண்ணுல இருந்து தண்ணி வருவாரு. இதெல்லாம் எப்படின்னா ஒரே ஒரு கேமரால கேமராமேனோட 2-3 கேமரா 2-3 கேமரான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் தனித்தனியா கட் பண்ணி போடுவாங்க. இப்ப அயன் பாக்ஸ் அயன் பண்றவரு அவரு வந்து புலங்காகிதம் அடைவார்ல, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். கேபி பாலா வந்து இங்க கொடுக்குறாருல அந்த ரியாக்ஷன். ஸோ லாங் ஷாட், க்ளோஸ் ஷாட், சினிமா ஷூட்டிங் மாதிரியே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இதை வந்து யூடியூப்ல போடும்போது மக்களுக்கு வந்து எல்லாருமே பார்க்குறவங்க யாருக்குமே வந்து சராசரி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேபி பாலாக்கு நல்ல மனசு, நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க, ஒரு சின்ன பையன் இவ்வளவு தூரம் பண்றான். இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித் செய்யாத உதவிகள் வந்து கேபி பாலா செய்யலாம். அவங்க கூட செய்யறதுல ஒரு சாதாரண ஸ்டாண்டப் காமெடி இவ்வளவு செய்யறாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் செய்யறாரு அப்படின்னா செய்யறாருன்றது கரெக்ட். ஆனா அந்த பணம் எங்க இருந்து வருங்கிற ஒரு கேள்வி வந்து எழ ஆரம்பிக்கும்ல. இப்ப நீங்க படிக்காத ஒரு 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 எப்படி சொல்றது, வறுமை கீழே இருக்கிற ஒரு இல்லிட்ரேட் ஆன ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசா தோணாது, உதவி செய்யறாருங்கிறது மட்டும்தான் தோணும். படிச்ச மக்கள் இருக்காங்க, உதவி செய்யற அவரை போய் நீ கேள்வி கேட்டு அவர் கொடுக்க தானே செய்யறாரு அப்படின்னு வந்து வாதம் பண்ணுவாங்க. படிச்ச மக்கள் உள்ள இருக்காங்கல்ல. ஸோ யூடியூப் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கேட்டகரியுமே பாக்குறாங்க. இது வந்து கமர்ஷியலா ஒரு எப்படி சொல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாவே யூடியூப் மாறிடுச்சு. இதுல ஒரு செக்டார் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, கேபி பாலாக்கு இந்த பணம் கொடுக்குறாரு, இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விகள் வரும்போதே பாத்தீங்கன்னா கேபி பாலா ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்டடுங்கிறாங்க அவரோட வீடியோஸ் எல்லாம், உதவி செய்யறதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபி பாலா என்ன பண்றாரு, அடுத்த கட்டமா போய் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 2-3 இடங்கள் மலை பிரதேசங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஆம்புலன்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா, அதுல மினிமமா பேசிக்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு ஆக்சிஜனு, அது இந்த மாதிரியான மருத்துவ வசதிகள், அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு நர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 10-15 லட்ச ரூபா அந்த ஆம்புலன்ஸ்க்கு செலவழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதே மாதிரி ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாருன்னா, ஸோ இந்த தொடர்ச்சியா வாங்கி கொடுக்குறாரு. இங்க இல்லை அங்க இல்லை, அதை ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தோன்னே இன்னொருத்தவங்க வந்து இவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறாங்கன்னா, தம்பி எங்களுக்கும் ஆம்புலன்ஸ் இல்லை. உடனே போய் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியுது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பெரிய டாக்கா சோசியல் மீடியால வருது. அது என்னன்னா, கேபி பாலா ஒரு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காரு, இலவச மருத்துவமனை அப்படிங்கிறாங்க. இலவச மருத்துவமனை கட்டுறாருன்னும் போது அதை எப்படி சொல்றது, ஒரு பூனை இருக்கு சைலண்டா அப்படியே நடந்து போய் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்ல
பாலை குடிச்சிட்டு மறுபடியும் சைலண்டா போய் படுத்துக்குச்சுன்னா நம்ம யாருமே கவனிக்க மாட்டோம். அது காலில் வந்து நம்ம கொலுசு சலங்கையை கட்டி விட்டு அந்த பூனையை அனுப்பிச்சோன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், டிங்கு டிங்கு டிங்குன்னு போகும்போது மணி அடிச்சுக்கிட்டே போகும். என்னடா பூனை வந்து மணி அடிச்சுக்கிட்டே போகுது, பாலை குடிக்க போகுது போலடா, எந்திரிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேபி பாலாவே வந்து ஓவரா வந்து தன்னை பிரபலப்படுத்தும் போது நிறைய கேள்விகள் வந்து கேபி பாலா மேல எழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேள்விகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மருத்துவமனை கட்டுறாரு, இலவச மருத்துவமனை பண்ண போறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மருத்துவமனைனா அதுல டாக்டர் வேணும், அதுல வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வேணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒரு மருத்துவமனையில. இதெல்லாம் பண்ணி ஒரு கேபி பாலாவால முடியுமா? ஸோ இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருதுன்னு ஒரு கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கோடி ரூபா வந்து ஒரு குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு 8 கோடி ரூபா இது கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து கேபி பாலா எடுத்து பண்றாரு. ஸோ இப்படி பல விஷயங்களை கேபி பாலா கையில் எடுக்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து கேபி பாலாவை பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது இல்லாம பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவே கிடையாது. அந்த பாலாஜி சக்திவேலும் அந்த அர்ச்சனாங்கிறதா ஒரு மெயினான ஒரு ஓல்டு பேரு. அதுல கேபி பாலா வந்து ஒரு சைட் ட்ராக்ல வராரு. ஆனா இது வந்து கேபி பாலாவோட படம்னு ப்ரமோட் பண்ணி இது வந்து ஒரு ஆடியோ வெளியீடு பெரிய லெவல்ல கிராண்டா பண்றாங்க. அந்த பட தயாரிப்புக்கே ஒரு 3.5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க கேபி பாலா வச்சு. ஸோ அதுல வந்து இவர் ஹீரோவும் கிடையாது. ஆனா இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஹீரோங்கிற மாதிரி அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு ஒரு பெரிய ஆடியோ வெளியீடு. அங்க பாத்தீங்கன்னா சீமான்ல இருந்து விஜய் சேதுபதியில இருந்து இன்னும் முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டேடியத்துல அது நடத்துறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்துல உள்ள ஆங்கர் பண்ணும்போது அந்த பொண்ணு கூட கேட்குறாங்க, எப்போ நீங்க மருத்துவமனை திறக்க போறீங்கன்னா, மருத்துவமனை திறக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா, நான் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. இன்னொரு விஷயம் கான்ட்ரா விஷயம் பேச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து அந்த படம் காந்தி கண்ணாடி வந்துச்சு இல்லையா, அந்த காந்தி கண்ணாடி இந்த மாதிரி வந்து அந்த படம் காந்தி கண்ணாடி வந்துச்சு இல்லையா, அந்த காந்தி கண்ணாடி வந்தப்ப அந்த படத்தை வந்து போஸ்டர் கிழிக்கிறாங்க, பேனர் ஷோ வந்து ஓட்டம் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல சர்ச்சையா மாத்துறாங்க. மாத்தி பப்ளிக், அதாவது பப்ளிக் இல்ல பிரஸுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க. பாலா என்ன பண்றாருன்னா எதுவுமே பேசாம இப்படி மௌனமா நிக்கிறார் அந்த இடத்துல. அந்த டைரக்டர் அவர் வந்து ஷெரீஃபோ நம்ம சொல்றாங்க, அவர் வந்து இந்த பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கூலி படம் நல்லா இல்லைன்னா அப்படின்னாலே பெரிய லெவலில் வைரல் ஆக்கிறாங்க. தக் லைஃப் ஒரு கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷனு, சிம்பு திரிஷா அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இருந்த படத்தையே வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணாங்க. படம் நல்லா இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு பெரிய கூர்மையான ஆயுதமா மாறி. என்ன இருந்தாலும் சோசியல் மீடியால ஒரு படம் வந்து 1/2 மணி நேரத்துல போடுறான், படம் இன்னும் செல்ஃப் எடுக்கவில்லைங்க. இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னா கூர்மையான ஆயுதமா மாறி. இப்ப சோசியல் மீடியால எப்படின்னா இணைய கூலிப்படைகள் அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்காங்க, சினிமாலையுமே இருக்காங்க. ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அவங்க வந்து இதை வந்து இணைய கூலிப்படைகளை ஏவி விட்டு காசை கொடுத்து அவனை அட்டாக் பண்றாங்க, இவனை அட்டாக் பண்ணுவாட்டாங்க. இது நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப சமீபத்துல. இது தவறான கலாச்சாரம், தவறான போக்கு, ஆனா நடக்குது. இப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்து எப்படி சொல்றது, கேபி பாலாவோட படத்துக்கு இணை கூலிகளை ஏவி விட்டு அதுக்கு பணம் செலவழிச்சு இந்த படத்தை ஓட விடாம பண்றாரு. இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 75 கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து அவரோட ஸ்டாண்டர்டும் ஸ்டேட்டஸுமே வேறையா போச்சு. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகரா வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டார். இப்போ வந்து அஜித் விஜய் படம் வந்தா அது மார்க்கெட்ல வந்து என்ன வந்து கலெக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கும் கலெக்ஷன் கேரண்டி இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவருக்கு போட்டியாளரா யாரை நினைக்கலாம், தனுஷை நினைக்கலாம், சிம்புவை நினைக்கலாம், இப்படி யாராவது நினைக்கலாமே தவிர கேபி பாலாவை எங்கேயாவது போட்டியா நினைப்பாங்களா? கிடையவே கிடையாது. தனுஷ போட்டியாளரா சிவகார்த்திகேயன் நினைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறாங்க. சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம கேபி பாலாக்கு என்ன பிரச்சனை இருக்கு, சிவகார்த்திகேயனோட எதுவுமே இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து கேபி பாலா அட்டாக் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு. ஆனா மறைமுகமா இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா மூலமா வந்து இவங்க வைரல் ஆக்குறாங்க. சிவகார்த்திகேயன் பிரச்சனை பண்றாரு, இன்டைரக்டா நீங்க பாருங்களேன். 15 நாளா வந்து இந்த காந்தி கண்ணாடி வந்ததுல இருந்து சிவகார்த்திகேயன் வந்து காந்தி கண்ணாடிக்கு பிரச்சனை பண்ணாரு. காந்தி கண்ணாடி பண்ணீங்கன்னா எங்களுடைய படம் சின்ன படம், ஏன் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, விமர்சனங்கிறது வந்து ஒரு விமர்சனம் பண்ணக்கூடியவன் இந்த படத்தை விமர்சனம் பண்ணலாமா வேணாமாங்கிறது அந்த முடிவை அவன் எடுக்கிறான். அந்த முடிவை அவன் தான் எடுப்பான். வேணும்னா பண்ணுவான், வேணாட்டுன்னா பண்ண மாட்டான். இது இப்போ வந்து நீங்க குமுதம் ஆனந்தவிடன் மாதிரியான பெரிய பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே நான் சொல்றேன், ஒரு நல்ல படம், அதே மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படம்,
பெரிய இயக்குனர்கள் பாலச்சந்தர் பாரதிராஜா மாதிரியான இயக்குனர்கள் நடிச்ச படம். இப்படிப்பட்ட படங்களை தான் விமர்சனத்துக்கு தகுதியான படமா எடுப்பாங்க. விமர்சனம் எல்லா படத்தையும் வாரத்துல 8 படம் வரும் சார். அந்த குமுதத்துல ஒரு 2 படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனந்த விடன்ல 2 படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லா படத்துக்கும் மார்க் போட மாட்டாங்க. சோ விமர்சனம் வந்து படம் பண்ணலைன்றது காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கேபி பாலா நடிச்சிருக்காரு. அந்த பையன் சின்ன பையன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம அந்த படம் நல்லா இல்லை, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இதை போய் விமர்சனம் பண்ணி இந்த படம் ஓடாம பண்ண வைக்க வேண்டாம். சைலண்டா இருந்தாலே இது வந்து பிளஸ் பாயிண்டா மாறுங்கிறதுனாலதான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாம தான். ஸோ இதை நீங்க கேள்வியா கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கோவப்பட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை படத்தை விமர்சனம் பண்ணல, ஏன் விமர்சனம் பண்ணல அப்படிங்கறத வந்து சூழ்நிலையை சொல்லி படம் நல்லா இல்லைங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது ஒரு விஷயம். இப்படியே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, கேபி பாலா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மைய புள்ளியா வச்சு அப்படியே ஒரு நகர்வு வந்து பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல தொடர்ந்து இந்த 15 நாளா நடந்துட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு ஆல்ரெடி என்ன கேள்வி இருக்கு, அதாவது வந்து இவருக்கு காசு எங்க வருதுன்ற கேள்வி இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில அவர் கோமாளியா பாக்குறோம். அவர் எல்லா இடத்துலயும் கோமாளித்தனமா பேசுவார்னு. ஆனா அவர் வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபி பாலாக்கு எங்க இருந்து காசு வருது அப்படிங்கிறத அழுத்தமா கேட்க ஆரம்பிக்கிறார். இது வந்து அவரால வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதாவது எங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வாரமா. அதாவது அதுக்கு எங்க இருந்து காசு வருதுங்கிறதுக்கு பதில் சொல்ல கூல் சுரேஷால முடியல. ஆனா கூல் சுரேஷ் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறார். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கூல் சுரேஷ் வந்து காமெடியனா நம்ம நினைச்சு, கோமாளியா நம்ம நினைச்சு, எல்லா நேரத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப சுசித்ரா ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பல பேரை பத்தி பல விதமான விமர்சனங்கள், எல்லா சர்ச்சையான விஷயங்களை சொல்லிட்டே வராங்க. சோ அவங்க பொதுவா சொல்லும் போது அவங்க எல்லாரையும் பத்தி அப்படிதாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம். பல விஷயங்களை சுசித்ராவோட விஷயங்களை கடந்து போயிட்டோம். ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வழக்குல முக்கியமான பிரபலங்கள் நடிகர்கள் எல்லாம் கைதான போது சுசித்ரா அன்றே சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாம் போதைப் பொருள் சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய பிரபலமான நடிகர்கள் பேரு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து மறுபடியும் வந்து பேசப்பட்டது. நம்ம வந்து சுசித்ரா வந்து கடந்து போனோம், இவங்க எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்கன்னு. ஆனா சுசித்ரா சொல்றதுலயும் உண்மை இருந்திருக்கு இல்லையா? அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கூல் சுரேஷ் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கோ இல்லையோ, இந்த கேள்வி பெருசா இருக்கு. அப்ப இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் வேலை என்னன்னா, கேபி பாலாக்கு இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறதுனால நிஜமாவே எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபி பாலா எங்க இருந்து பணம் வரும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்களே யோசனை பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு ஷோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50,000 கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ 2 ஷோ பண்ணா கூட வந்து அது இந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தினம் ஒரு சினிமாக்காரனுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நகைக்கடை திறந்தா, துணி கடை திறந்தா காசு கொடுப்பாங்க பெரிய லெவல்னு சொல்றாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா மாசத்துல ஒருத்தர் நகைக்கடை திறப்பான், டெய்லியா நகைக்கடை திறப்பான், டெய்லியா துணி கடை திறப்பான். சோ இதெல்லாம் வந்து என்னைக்காவது வந்து அந்த பணத்தை வச்சு இவ்வளவு உதவி செய்யறாரு. அவர் செய்யறதா அவர் சொல்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப கூட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வருமானத்துல வர காசை நான் வந்து உதவியா செய்யறேன் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து கேட்கறாங்க, இந்த 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 காணொலி ஒரு யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு விவாதமா மாறிடுச்சு இப்போ சோசியல் மீடியால. இப்போ வந்து கேபி பாலா கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஆடியோ மட்டும் வந்திருக்கு. என்ன சொல்றாருன்னா, சார் நான் என்னுடைய காசு, என்னுடைய கஷ்டப்பட்ட காசுல நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அந்த நிருபர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, சார் இதெல்லாம் ஓகே, நீங்க வந்து ஒரு மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்களேன்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கேபி பாலா எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மருத்துவமனையில சார் நாங்க ஒரு கால் கிரவுண்ட் வாங்கியிருக்கேன், அதுல ஒரு கிளினிக் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து இப்ப வந்து இவர் வெளிப்படுத்துறாரு. அன்னைக்கு மருத்துவமனைன்னு எல்லா ஊடகங்களையும் எழுதும் போது இது ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது மருத்துவமனையில ஒரு சின்ன ஒரு பாலி கிளினிக் தான், ஒரு கால் கிரவுண்ட்ல வந்து இலவசமா வந்து நான் வந்து ஏழைகளுக்கு சேவை செய்யறதுக்காண்டி கட்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு சர்ச்சையா ஆகி கேள்வி கேட்கும் போது சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆம்புலன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து ஒரு ஆம்புலன்ஸோடைய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்கு. 0003 ஃபுல் நம்பர் என்னன்னு தெரியல, அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து இன்னைக்கு இப்ப எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு விலை உயர்ந்த காருக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு விலை உயர்ந்த காருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. ஓகே,
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஒருத்தங்க ஒரு பைக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இல்ல வேற எதுக்கு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா, அது வேற எந்த வாகனத்துக்கும் எந்த காலத்திலுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஒரு நம்பர் தான். அது உங்களுடைய பைக் நம்பருக்குன்னு வச்சுங்க. உங்களோட பைக் நம்பர்ல இன்னும் 10 பைக் ஓடுமா, இல்ல உங்களோட பைக் நம்பர்ல ஒரு ஆட்டோ ஓடுமா, இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஓடுமா? ஓடவே ஓடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த விலை உயர்ந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று. இப்போ இந்த விலை உயர்ந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கிறது தான் உண்மை. அதுதான் இன்சூரன்ஸ்ல கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த யூடியூப்ல வந்து அந்த வீடியோல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இந்த நிறைய கேள்விகளை வந்து தொடுத்திருக்காங்க. இப்போ நேபாளில் சமீபத்தில் நடந்த கலவரம், அப்புறம் லண்டன்ல நடக்கிற கலவரம், இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பசங்களை தான் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது பாலா மேல குற்றம் இல்லை, பல விஷயங்கள் வந்து பாலாவை பயன்படுத்தி செய்யறதா வந்து நம்ம சொல்ல, சர்வதேச அளவுல செய்யறதா நம்ம சொல்லல. இது வந்து அந்த 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 வீடியோல அவங்க அந்த நிருபர் அந்த கேட்கிற கேள்விக்கு உமாபதி சார் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு டோட்டலாவே வந்து எல்லார் மனசுலயுமே ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாலா என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலா வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சமீபத்துல மறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆடியோல வந்து மறுத்திருக்கிறாரு. பட் பாலா வந்து முழுக்க வந்து பிரஸ்ஸை கூப்பிட்டு, இது ஒரு பெரிய விஷயம். பாலா எல்லாருமே வர போறாங்க, என்னென்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க அப்படிங்கிறது வாய் வழியா மட்டுமே சொல்லாம, என்னென்ன நடந்திருக்கு, எங்க இருந்து பணம் வந்திருக்கு, எப்படியெல்லாம் நான் இதை கொடுத்துருக்கேன், இதை எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கலாம். அதாவது வந்து ஒரு பேப்பரா வந்து நீங்க வந்து நிருபர்கள் முன்னாடி காமிச்சு உங்களை வந்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களை வந்து குற்றமற்றவர்னு நீங்க நிரூபிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இன்னைக்கு தள்ளப்பட்டீங்க. இங்க பாருங்க, பாலா எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியாது. ஆனா பாலா மேல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. அப்ப தண்ணில விளக்கம் கொடுக்கணுமே. அப்ப தண்ணில விளக்கம் கொடுப்பாரா பாலா அப்படிங்கறது இப்ப கேள்வி. இப்ப பாலா வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்த தண்ணில விளக்கத்தை கொடுத்து தன் மேல எந்த குற்றமே கிடையாது, நான் வர வருமானத்துல தான் பண்றேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும், கிளாரிட்டி கிடைக்கும், எல்லாருக்குமே புரிதல் கிடைக்கும். ஸோ பாலா வந்து இப்படிதான் கொடுக்குறாரா அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்குள்ள ஏதோ ஃபிஷின்னு சொல்றாங்க. அதாவது வந்து கன்ஃபியூஷன், குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட்டை இருக்கு, அதை நீங்க கலக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி தான். ஆனா உங்களுக்கு அது வந்து கலங்கின தண்ணியை வந்து நீங்க எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த கலங்கின தண்ணி வந்து செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டீங்கன்னா அது அப்படியே அந்த அந்த அழுக்கெல்லாம் கீழே போயிட்டு தண்ணி கிளியரா இருக்கும். அந்த மாதிரி பாலா வந்து தனக்கு தன் மேல வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு இணையதளங்கள்ல வந்து பெருசா வந்து பாலாவோட மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாலா தன்னிலை விளக்கம் கொடுத்து தன் குற்றமற்றவர்கிற நிரூபிப்பாரா அப்படிங்கிறத இப்ப மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இந்த லாரன்ஸ் பேர்லாம் அடிபட்டுச்சுல, நிறைய லாரன்ஸ் பேர் அடிபடுது, எல்லாம் அடிபடுது. இதுல சார் நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் கேளுங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இது நம்மளோட கேள்வி கிடையாது, உங்களோட கேள்வி கிடையாது. இது வந்து மக்களுடைய கேள்வி. மக்களுடைய கேள்விதான் இன்னைக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்து ஒரு பெரிய கேள்வியா வந்து நிக்குது பாலா முன்னாடி. சோ இது வந்து பாலா தான் லாரன்ஸ் விளக்கம் கொடுத்திருக்காரா? எனக்கு லாரன்ஸ் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். லாரன்ஸ் வந்து ஒரு கோடிட்டு போறாங்க. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா லாரன்ஸ் வந்து கோடிட்டு தான் போறாங்களே தவிர, லாரன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கூட, இன்னைக்கு லாரன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு 30-40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 30-40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு லாரன்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்குறாரு, ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறாருன்னா அது தவறா இருக்காதுல்ல. ஸோ பாலா மேல இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனா செய்யக்கூடிய பாலா ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனா வந்து அது வந்து நிறுவனம் பண்ணி அது வந்து அது பலருடைய அறிவுரையின் பேர்ல வந்து இந்த பயணம் வந்து தொடரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாலா வந்து நீங்க வந்து நல்லது செய்யணும்னு வந்துட்டீங்க, நல்லது செய்யற வந்த உங்க மேல விமர்சனங்கள் இருக்கு, இந்த விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு ஸோ இப்ப சொல்றாங்க இல்லையா, நீங்க உங்களை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க முறைப்படுத்துறீங்கன்னா ஸோ அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும். ஸோ அப்படி வந்து வழி நடத்தி இப்ப பாலா போகணும். பாலா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வரணும்.